வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 3ஆம் அதிபதியின் சிறப்பு. உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் கும்ப லக்னத்துக்கு இந்த 3ஆம் அதிபதியின் சிறப்பு. கும்ப லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி எங்கிருக்கிறார் என்ற அடிப்படையில் நீங்களே பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய லக்னம் லா என்று இருக்கும், அந்த இடத்த நீங்கள் கை வச்சு அதிலிருந்து 3ஆம் அதிபதி எப்பேற்பட்ட பொசிஷனில் இருக்காருங்கிறத நீங்களே ஆராய்ந்து பார்க்கலாம். கும்ப லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி செவ்வாயாக வருவார். இந்த செவ்வாய் குருவோடு சேரும்போது மிகப்பெரிய நற்பலன் ஏற்படும். குரு மங்கள யோகமாம் உங்களுக்கு செயல்பட்டு சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். இந்த 3ஆம் இடம் எதை குறிக்குதுன்னா, தைரிய, வீரிய, போக, சுகஸ்தானத்தை குறிக்கிறது. நீடித்த தாம்பத்திய சுகத்தை குறிக்கும். இளைய சகோதரர்களால் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீடித்த புகழடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். தைரியஸ்தானம், வீரியஸ்தானம். இவர் செவ்வாயே அதிபதியாக வரனால உங்களுக்கு குருவோடு கூடும்போது மிகப்பெரிய தைரியசாலியாக இருப்பீங்க. தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். உங்களுடைய லக்னத்தில் இருந்தால் எப்பேற்பட்ட நற்பலனை ஏற்படுத்துவாங்கன்றதை பார்க்கலாம். லக்னத்திலே இருக்கும்போது குருவும் அங்கே சேர்ந்து இருக்கும்போது நல்ல ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. முயற்சினால் நீடித்த புகழடைவீங்க. உங்களுடைய சகோதரன் மூலிமா நல்ல பாக்கியத்தை அடைவீங்க. தைரியம், வீரியம் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எதை தடுத்தாலும் அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொட்டதெல்லாம் தாயமாக உங்களுக்கு மாறும், சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி மீனத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடமாக வரும். நீடித்த வருமானத்தை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்தை பார்க்குறனால ஒரு தொலைதூரத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அது மூலிமா மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம், இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி அடைவார். குரு நட்பு ஸ்தானத்தில் வருவார். இவங்களோட சந்திரன், வளர்பிறை சந்திரன் கூடும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய தொழிலில் நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தும். இவங்க மேசத்திலிருந்து நேராக துலாத்தை பார்ப்பாங்க. உங்களுடைய லக்னத்துக்கு துலாம் மனைங்கிறது பார்த்திங்கன்னா 9ஆம் இடமாக வரும், பாக்கியஸ்தானமாக வரும். அதனால் தகப்பன் மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. தகப்பன் பிஸ்னஸ் மூலிமா மிகப்பெரிய ஒரு நற்பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். குலதெய்வ பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உயர்கல்வியில் நல்ல ஒரு படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். வெளிநாட்டில் போய் கல்வி படிக்கக்கூடிய உங்களுக்கு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 4ஆம் இடம், இந்த ரிஷபத்தில் அது ஒரு சுபருடைய வீட்டில் இந்த குரு இருக்கும்போதும் செவ்வாய் இருக்கும்போதும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருப்பீங்க. தாய் மூலிமா உங்களுக்கு பெரிய ஒரு லேண்டு மூலிமா மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை அடைவீங்க. 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க, கர்மஸ்தானத்தை பார்க்குறனால நல்ல தொழில் பிஸ்னஸில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. தாய் வழி அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு லக்ஸரிஸான காரு, ஆடம்பரமான வீடு அமையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். கல்வியில் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி 5ஆம் இடம், இந்த மிதுனத்தில் இவங்க சேர்ந்துருக்கும்போது பூர்வீக சொத்து மூலிமா ஒரு பாக்கியத்தை அடைகிறது. குழந்தைங்க மூலிமா நல்ல ஆதாயத்தை அடைகிறது. லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க. இந்த தனுசை பார்க்கும்போது தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். பூர்வீகத்தினால் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் ஏற்படுத்தும். காதல் மனைவி உங்களுக்கு அமைவாங்க. கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு, ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை மூலிமா மிகப்பெரிய ஆதாயத்தை அடையும். அதே மாதிரி கடகத்தில் செவ்வாய் நீச்சமாவார். குரு உச்சமடைவார். 6ஆம் இடத்துல உச்சமாகி 12ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. வெளிநாட்டில் போய் தொழில் ஏற்படுத்தி அங்கேருந்து பொன் பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். வெளி மாவட்டத்தில், வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலத்தில் உங்களுக்கு நீடித்த வருமானத்தை ஏற்படுத்தி எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி சிம்மத்தில், இந்த சிம்மத்தில் வரும்போது நேராக 7ஆம் இடமாக வரும். இது
ஒரு நட்பு ஸ்தானத்தில் வரனால 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அரசாங்கத்தில் வந்து உயர் பதவியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஐபிஎஸ், ஐஏஎஸ், கலெக்டர், இந்த மாதிரி அரசியல்வாதி, இந்த மாதிரியான ஒரு பதவி ஏற்படுத்தி சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி கன்னிமனையில் அது வந்து உங்களுக்கு நேராக 8ஆம் இடமாக வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகமாக செயல்பட்டு தனஸ்தானத்தை பார்க்குறனால பொருளாதாரம், பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி ஷேர் மார்க்கெட்டில் போய் முதலீடு பண்ணி மிகப்பெரிய ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 9ஆம் இடம் இந்த துலாத்தில் வந்து சேர்ந்துருக்கும்போது அது ஒரு சுபரோட வீடுங்கிறனால தகப்பன் மூலிமா மிகப்பெரிய ஆதாயத்தை அடைவீங்க. தகப்பன் சொத்து, பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்தவே பார்க்குறனால முயற்சினால் மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். அதே மாதிரி 10ஆம் இடம் இந்த விருச்சிகத்தில் இருக்கும்போது அது வந்து செவ்வாய் ஆட்சி பெறுவார். குரு நட்பு ஸ்தானத்தில் வருவார். நீடித்த பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய் வந்து திக்பலம் அடைவார். அதனால் நல்ல பொருளாதார முன்னேற்றம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆதாயம், உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரியான தொழில் முன்னேற்றம் இருக்கும். அரசாங்கம் மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தனுசில் இந்த செவ்வாய் வந்து அங்கே நட்பு ஸ்தானத்தில் வருவார். குரு வந்து ஆட்சி அடைகிறனால லாபஸ்தானம் வலுக்கிறனால உங்களுக்கு சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். குரு வந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறனால முயற்சினால் மிகப்பெரிய புகழடைகிறது வந்து நீங்களாக தான் இருப்பீங்க. எது எடுத்தாலும் லாபம் அடையும். நல்ல குழந்தைக்கு மூலிமா மிகப்பெரிய புகழடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். தந்தை வழி, தாய் வழி மூலிமா மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 12ஆம் இடம் இந்த மகரத்தில் இருக்கும்போது நேராக 6ஆம் இடத்தை பார்க்குறனால வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அல்லது சர்வீஸ் ஓரியண்ட்டாக இருப்பீங்க. கடகத்தை 2 பேரும் 12ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த தொழில் மூலிமா நீடித்த வருமானத்தை ஏற்படுத்தும். அயன சயன போக சுகஸ்தானம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.